இன்றைக்கி டேயில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பங்காரம், கள்ளக்குறிச்சிக்கு அடுத்து பங்காரம் 40,000 ரூபாய் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆதார் கார்டு டோர்னமெண்ட் வந்திருக்கோம். அதை கொடுத்தவர் தான் அங்கே மரக்கன்று நட்டுட்ருக்காங்க. அவங்களோட கெஸ்ட்டு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். இங்கே பங்காரம் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம கூப்பிட்ட கௌதம் அண்ணா சான்ஸ் கொடுத்த கௌதம் அண்ணா அவர்களுக்கு நன்றி. பிச்சு தரமாக இருக்குங்க. சிக்ஸர் மைதானம் பேர். ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு மேட்ச் எதலவாடி வர்சஸ் செல்லியாம்பாளையம். எதலவாடி டாஸ். இன்றைக்கி டே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பங்காரம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் பங்காரம் வந்திருக்கோம். 40,000 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸு. 40, 30, 20 பங்காரம் ஆதார் கார்டு மேட்ச்சு. ஒரு ஊர் சேர்ந்தவங்க பிளேயரு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிச்சு இங்கே மட்டும் சிமெண்ட்டு தரமாக இருக்குங்க. அதில் 2 போல் 40,000 ரூபா, 30,000 ரூபா, 20,000 ரூபா. ஃபஸ்ட்டு மேட்ச்சு இன்றைக்கி பங்காரத்தில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு போல் எதலவாடி வர்சஸ் செல்லியம்பாளையம். எதலவாடி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. செல்லியம்பாளையம் பேட்டிங். 5 ஓவர் 4 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே. எதலவாடிக்காக ஃபஸ்ட் ஓவர் போட அங்கே தயாநிதி. நமக்கு இந்த மேட்ச்சு சான்ஸ் கொடுத்த ஒரு கௌதம், வீடியோக்கு சான்ஸ் கொடுத்த பங்காரம் கௌதம், அவருக்கு நன்றி. செல்லியம்பாளையத்துக்காக ஸ்ட்ரைக்கில் சத்யா, நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஃபஸ்ட் ஓவர் போட தயா. ஃபஸ்ட் பால் 6 மணி நேரில் பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே பாடி அட்டாக், டாட் பால். அவர் ஹைட் மேனுங்க, பவுலர் சூப்பராக போட்டிருக்காரு. அவர் ஹைட்டுக்கு வந்து பயங்கரமாக வரும். கிரவுண்டு பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. செகண்ட் பால் இல்லை பாலுங்க, கேட்ச் இருங்க, எடுத்துட்டாங்க விக்கெட்டை. ஒரு விக்கெட்டை வெளில போகிறாரு. எந்த ரன்னும் பதிவு பண்ணல செல்லியம்பாளையத்துக்காக. நல்ல பவுலிங்க, ஹைட்மேன் தயாநிதி சூப்பராக போட்டிருக்காரு. கமெண்ட்ரிங்க, நல்ல கமெண்ட்ரி. சிறந்த முறையில் பந்து வச்சு அவங்களுக்காக விக்கெட் எடுத்திருக்காங்க. செல்லியம்பாளையத்துக்காக நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, லெக் சைடில். பவர் பிளேன்றதால 4ஆம் வரும் கண்டிப்பாக. இது ஓடங்க, பெரிய ஓடை. நிறைய பந்து வாங்க வேண்டியிருக்கும் பெரிய பெரிய ஷாட்லாம் அடித்தாங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்த பாலே ஆஃப் த மார்க், பவுண்டரி அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க, இங்கே லாங் ஆஃபில் நல்ல ஃபீல்டிங்க, எடுத்துட்டார் பாலை. 2வது ரன் கண்டிப்பாக மாற்றுவாங்க. நல்ல பேட்டிங்க. வந்து 2 பால் 6 ரன்னு பதிவு பண்ணிட்டாருங்க சுபாஷ். லாஸ்ட் 2 பால் லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க. டாப் வச்சு மாதிரி தான் இருந்துச்சு. ஃபீல்டிங் துரத்திட்டு போகிறாங்க, பிடிப்பாங்களா பார்க்கலாம். 3 பேர் சேர்ந்து தடுத்துட்டாங்க. இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ரன் பவர் பிளேவில். லாஸ்ட் 1 பால் லெக் சைடில் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பாலை திருப்பி விட்றாருங்க. பார்த்துறாரு. நல்ல ஃபீல்டிங், அவர் சூப்பர். மறுபடியும் 2வது ரன்னு. 4 பாலுக்கு 10 ரன்னு கொண்டு வந்தாருங்க இங்கே சுபாஷ். நல்ல பேட்டிங் செல்லியம்பாளையத்துக்காக. 1 ஓவர் முடிய 10 ரன்னு, 1 விக்கெட்டுக்கு செல்லியம்பாளையம். 2வது ஓவர் போட வெங்கடேஷ் வந்திருக்காரு எதலவாடிக்காக. ஃபஸ்ட் பால் நல்ல எஜ் இருந்துச்சு, பின்னாடி ஷார்ட் டர்மில் கண்டிப்பாக எடுப்பார். நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் ரன்னை மற்றவங்க ஸ்ட்ரைக் மாற்றி கொடுத்துறாருங்க சுபாஷுக்கு. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, அவர் நல்ல ஃபீல்டிங்க. கொஞ்சம் கிளாசிக்காக ஆடுறாருங்க பேட்ஸ்மேன், சூப்பராக ஆடிட்டுருக்கார் சுபாஷ். தேர்ட் பால் நல்ல ஷாட், மறுபடியும் கண்டிப்பாக பவுண்ட்ரியாக மாறுங்க. அது நிற்காது. நல்ல பவுண்ட்ரியாங்க. நல்ல பேட்டிங், நியூ பேட்ஸ்மேன் சூப்பராக ஆடிருக்காரு.
சரி நான் ஸ்ட்ரைக்லேயே இருந்தார் ஃபஸ்ட் ஓவர் ஃபுல்லாக. ஃபஸ்ட் 2 பால் நல்லா ஷார்ட் அடிச்சிருக்கிற மேலே தான் இருக்குது. கேட்ச் எடுக்கலாம் பார்க்கலாம். கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்ச் எடுத்து நல்லா இருந்திருக்கும். இது 2 ரன்னாகவும் மாறி இருக்குது. கேட்ச் மிஸ் மேட்ச் மிஸ் எப்பயும் அதான் சொல்லுவோம் நம்ம சேனலில். 5th பால் நல்ல பால் அடிச்சிருக்காரு. மறுபடியும் பின்னாடி எஜ்ஜாக தான் ஆகும் கண்டிப்பாக. பின்னாடி ஃபீல்டர் பத்துட்டு போகிறாரு. 4ம் போயிடுச்சுங்க. அது தடுக்க முடியல. 4 ரன்னுங்க. பின்னாடி ஒரு ஃபைனாக போயிருக்கு ஃபைன் லெக்கில். நல்லா பேட்டிங்க. இது 2வது பவுண்டரி அவருக்கு. லாஸ்ட் 1 இல்லை யாருக்கார் பந்துங்க. அங்கே லோட்டாஸ் வாங்கியிருக்காரு. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். நல்ல பேட்டிங். 2 ஓவர் முடிய அணியோட செல்லியம்பாளையத்தோட எண்ணிக்கை 23. 1 விக்கெட். தயாநிதி அவருக்கான 2வது ஓவர். டீமுக்காக 3வது ஓவர். 11 ஆடிட்டுருக்காங்க. நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. குட் லென்த்தில் நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. உள்ளே எடுத்து வந்து அடித்தார். குயிக்காக ஃபுல்லராகவே இருந்துச்சு. தட்டி விட்டு போயிருக்காங்க. சிங்கிள் ரன். தேர்ட் பால் இதுவரையும் நல்லா போட்டுட்ருக்காரு. எந்த ஷாட்டும் பெரிய ஷாட் விட்டு கொடுக்காம ஒரு ஒயிடுங்க லெக் சைடில். ஒயிட் பால். தேர்ட் பால் நல்ல ஷார்ட்னு சொல்லிட்டு இங்கே ஆயிடுச்சு. எடுத்துட்டாருங்க. காட்டன் பவுல்டுங்க. தயாநிதி பெருசாக அடிக்க போனார். சுபாஷ் ஆட்டம் வந்து வெளில போகிறாருங்க. குயிக்காக ஒரு 10 ரன்னு மேலே பதிவு பண்ணார் அந்த டீமுக்காக. தயாநிதி அந்த விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க. நல்ல பவுலிங். செல்லியம்பாளையத்துக்காக நியூ பேட்ஸ்மேன் சக்தி. 4th பால் நல்ல பாருங்க. லைட்டாக திருப்பி விட்டாருங்க. சூப்பராக பவுண்டரியாக மாறுமா? அது போயிடுச்சுங்க. ஸ்லோப்பாக இருக்காங்க இந்த இடம் எல்லாமே. குத்துனா நிற்காதுங்க. 4 போயிடும் கண்டிப்பாக. 4 ரன் வந்த ஃபஸ்ட்டு பாலே சக்தி 4ஆக மாற்றி கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங். போடுற வேகத்துக்கு திருப்பி தான் விட்டார் ஸ்கொயர் லெக்கில். அங்கே 4 போயிடுச்சு. 4th பால் நல்ல பவுலிங். அந்த டைம் குயிக்காக உள்ளே போட்டார் ஃபுல்லராக. லோட்டாஸாக வாங்கி கவர்ஸில் ஒரு சிங்கிள் ரன்னாக மாற்றுவாங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் நல்ல பாலுங்க. சூப்பரான லென்த்தில் சூப்பராக போட்டுருக்காருங்க. ஓவர் நல்ல பவுலிங். தயாநிதி ஒரு 4 மட்டும் விட்டு இருந்தாலும் அவர் 2 விக்கெட் எடுத்துருக்காரு. இதோட 3 ஓவருக்கு 30 ரன் ஆட்டிருக்காங்க. 2 விக்கெட்டுக்கு. இந்த ஓவரில் 7 ரனில் போட்டு போயிருக்காரு. சரி ஊர் பேர் மாற்றி சொல்லிட்டேன். இளவாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜித் இங்கே 4வது ஓவர் போட அரௌண்டில் வந்திருக்காரு. நல்ல பவுலிங்க. யாருக்கா அடிச்சாருங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து. எங்கள் ஃபீல்டர் வராங்க. 2 ரன் மாத்திராங்களா பார்க்கலாம். ஓவர்லைங்க. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லராக உள்ளவே போட்டார். செகண்ட் பால் நல்ல பவுலிங். சைடு ஆமில் சூப்பராக போட்டுருக்காருங்க. நல்லா போட்டிருக்காரு. மிட் ஆஃபில் ஒரு சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. குத்துனது லோ கட்டு. பாலை எடுத்து ஆடவே முடியாது கண்டிப்பாக. மறுபடியும் டாட் பாலில் ஒரு பைஸில் ஒரு சிங்கிள் ரன்னாக மாற்றிட்டாங்க. ஒரு டாட் பாலை சிங்கிளாக மாற்றிட்டாங்க. நல்ல பவுலிங். 4th பால் நல்ல பவுலிங். வெரைட்டி போய் அடிச்சிருக்காரு கவர்ஸ்லங்க. நல்ல ஃபீல்டிங்க. 2வது ரன் மாற்றுறாங்க. 2 ரன் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. 2 ரன். நல்ல பேட்டிங். லாஸ்ட் 2 பால் நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த பால். டாட் பால். நல்ல பவுலிங். லாஸ்ட் 1 ஸ்லோ ஓவராக போட்டிருக்காரு. அதை ஒழுங்காக படலன்னு சொல்லலாம். லாங் ஆனில் சிங்கிளாக மாத்திரம்ல 2 மாத்திரம் போகலாம். 2வது ரன் இருக்கிறாரு. ஓடலைங்க. இங்கே பிடிச்சி ரன் அவுட்டாக மாறும். ரன் அவுட்டுங்க. சாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள. ரன் அவுட். சக்தி ஆட்டம் வந்து விளையாடுறாரு. நல்லா த்ரோவாங்க ஃபீல்டர். 4 ஓவர் முடிய 36 ஆடு இருக்காங்க. 3 விக்கெட்டுக்கு. 5வது ஓவர் போட பெரியசாமி. இங்கே பேட்டிங்கில் சத்தியமூர்த்தி உள்ளே வந்திருக்காரு செல்லியம்பாளையத்துக்காக. ரைட்டாம் அரவுண்ட். இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவருங்க. ஃபஸ்ட் பால் இல்லை பவுலிங். ஆஃப் லைனை பிடிச்சி வைடு கொடுத்துருக்காருங்க. அம்பேர் ஸ்ட்ரைட்டாகவே. சாரி வைடு.
ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு இந்த டைம் லாங் ஆனில் கண்டிப்பாக பவுண்டரியாக மாறும்னு நினைக்கிறேன். வந்துட்டாருங்க அங்கே ஃபீல்டிங் நல்லா லெஃப்டி பிடிச்சா ரன் அவுட் ஆகும். இல்லைங்க 2 ரன் அலோடு. நல்லா ரன்னிங்க. செகண்ட் பால் இல்லை பால் ஆஃப் சைடில் சூப்பராக விரட்டி அடிச்சிருக்கு. பாயிண்ட் திசைக்கு மேலே 4 மாதிரி தான் பார்க்கலாம். இல்லைங்க நல்ல ஃபீல்டிங் மறுபடியும் 2வது ரன்னுங்க. அவுட்டா ரன் அவுட்டா அவுட் கொடுத்துறாருங்க அம்பேர். அவுட் சூப்பராக பிடிச்சி தூக்கி போட்டுருந்தாருங்க ஸ்டிக்கு மேலே. விக்கெட்டுங்க. ஆட்டம் இந்த வெளில சிங்கிள் ரன் ஒன் ரன் அவுட். செல்லியம்பாலத்துக்காக ஜெயராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் சுவிட்ச் ஹீட்டில் திரும்பி இருக்காருங்க ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டார் நினைக்கிறேன் பவுண்ட்ரியா. 4 போயிடுச்சுங்க. மோட்டை தாண்டிடுச்சு. நல்லா பேட்டிங்க ஜெயராஜ். வந்த ஃபஸ்ட் பாலே 4 மாற்றி கொடுத்துருக்காரு டீமுக்காக. 4th பால் நல்லா பாலுங்க. ஏர்கர் பந்து குயிக்காக இருந்துச்சு. டாட் பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால். சுவிட்சில் திரும்பி இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்ல பவுலிங். டாட் பால். லவாடி சூப்பராக போட்டிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். டீம் ஒர்க் நல்லாயிருக்கு. லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க இந்த டைம். எங்கள் மேலே அடிச்சிருக்காரு. 4ங்க. நல்ல பேட்டிங் வந்து 2 4 பதிவு பண்ணிட்டாருங்க ஜெயராஜ். 5 ஓவருக்கு 48 ஆடிருக்காங்க. 4 விக்கெட்டுக்கு. செல்லியம்பாளையம் 49 டார்கெட் எலவாடிக்கு. எலவாடி டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ். நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். ஃபர்ஸ்ட் ஓவர் போட செல்வம். 30 பாலுக்கு 49 அடிக்கணும் எலவாடி. அடிச்சா மேட்ச் வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பாலுங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒயிட் பால். சாரி இன்றைக்கி மார்னிங் மழை பெஞ்சிருக்கு போல், அதெல்லாம் பிச்சு கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைனா கண்டிப்பாக பால் நிறைய போகும். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க. ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6ங்க. இதாங்க ஃபஸ்ட்டு 6. நல்ல பேட்டிங். இறங்கி டவுன் த விக்கெட் போனார். பளிச்சுன்னு அடித்தார். 6ங்க. அது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிடுச்சு. பவர் பிளே ஓவரை ஃபஸ்ட்டு பாலை யூஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஓவர் த விக்கெட். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க. இந்த டைம் குட் லென்த்தில் சூப்பராக போட்டிருந்தாரு. டாட் பால். நல்ல கம்பேக் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அடிச்சிருந்தாருங்க. பால் ஃபோனை திருப்பத்துக்கூட. தேர்ட் பால் அடிச்சிருக்காரு. மறுபடியும் கேட்சாக தான் ஏறும். கேட்சுக்கு வராங்களா? கேட்ச் மிஸ்ஸுங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்ச் மிஸ், மேட்ச் மிஸ், இதுதான் அடிக்கடி நம்ம சொல்கிறது. மரம் காற்று பயங்கர. போன வாரம் எடுத்தோம், பரிந்தரில் எடுத்திருந்தோம் வீடியோ. பயங்கர காற்றுங்க. இங்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது. 4th பால் பாடி அட்டாக்கு. லெக் பாயில் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துட்டாங்க மறுபடியும். 5th பால் இல்லை பவுலிங். மறுபடியும் ஏர்கர் வந்து கண்டிப்பாக ஷார்ட் டர்மன் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. வந்து ஓடி எடுத்தாகணும். கண்டிப்பாக 2வது ரன் மாற்றிடுவாங்க. 2 ரன். பவர் பிளே லாஸ்ட் 1 பால். இல்லை ஷார்ட் இறங்கி அடிச்சிருக்காரு கவர்ஸில். அங்கே ஃபீல்டரே இல்லை பவர் பிளேன்றதால 4 போகுதா பார்க்கலாம். போகலங்க. அங்கே ஃபீல்டர் போய் எடுத்துட்டாரு. 2 ரன் மறுபடியும். சூப்பராக இருக்காருங்க அந்த பேட்ஸ்மேன். கேட்சை மிஸ் பண்ணாங்க. அது தகுந்த நல்லா விளையாடிட்டு இருக்காரு. 1 ஓவர் முடிய அணி இன்னைக்கு 13. எந்த விக்கெட்டும் இல்லாமல் பவர் பிளே ஓவரை அவங்க 10 ஆடிந்தாங்க. இவங்க 13 ஆடிருக்காங்க. அவர் கூட சக்திமூர்த்தி வந்திருக்காரு செல்லியம்பாளையத்துக்காக. இன்னும் 24 பந்தில் 36 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருந்தாரு. டாட் பால். செகண்ட் பால் சுவிட்ச் ஹீட்டில் திரும்பினார். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா போட்டிருந்தாரு. ஒயிட் தான் கொடுத்துருக்காரு அம்பேர். ஒயிட் பால். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்லோவாக தூக்கி போட்டிருந்தாரு. இன்னும் மறுபடியும் ஒயிட் பால். லெக் சைடில் ஒரு ஆஃப் சைடில் ஒன்று, லெக் சைடில் ஒன்று. ரீபால் 2 ஒயிடுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 ஒயிடு போட்டிருந்தாரு. நல்ல பாலுங்க. சூப்பராக ஸ்லோவாக போட்டிருந்தாங்க. ஃபீல்டர் எடுத்து ரன் அவுட் அடினாலா? இல்லைங்க. த்ரோ தப்பான த்ரோ. நல்ல பேக்கப். சிங்கிள் ரன். தேர்ட் பால் லெக் சைடில் ஒரு ஒயிட் பாலுங்க. பயங்கரமான ஒரு ஹிட் பண்ண பார்த்தாரு பாலை. ஒயிட் பால். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்லோவாக போட்டுருந்தாங்க. பாடி அட்டாக். டாட் பால். 4th பால்
இறங்கி போனாருங்க. சூப்பர் பால். விக்கெட்டா இல்லை, நாட் அவுட். டாட் பால். லாஸ்ட் 2 பால். ஸ்லோவராக போட்டுருந்தாங்க. லெக் சைடில் 6 மாறும் கண்டிப்பாக. அங்கே மரத்துள்ளே அடித்து துரத்திட்டாருங்க. நல்லா 6. இது அவருக்கு 2வது 6 பேட்ஸ்மேனுக்கு. என்ன ஒன்றா குயிக்காக போயிடுதுங்க ஷாட் எல்லாமே. போன திருப்பூரத்துக்குள்ளே போயிடுது. நல்ல பேட்டிங். லாஸ்ட் 1. நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருந்தாருங்க. நல்ல பவுலிங். நல்ல கம்பேக் பால். டாட் பால். 2 ஓவர் முடிய 23ங்க. அதே தாங்க அவங்க என்ன ஆடினாங்களோ அதுதான் இவங்களும் ஆடிருக்காங்க கரெக்டாக. ஒரு 6 போயிருந்தாலும் 2 எக்ஸ்ட்ராஸ் தான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசாக விட்டு விடல. நல்ல பவுலிங் தான். 3வது உறுப்போட சஞ்சய் 18 பாலுக்கு 26 ஆடணும். இன்னும் எலவாடி. ஃபர்ஸ்ட் பால். நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. எக்ஸைல 6 மாறுது. 6ங்க. 4 சாரி, பால் போலங்க. இங்கே தான் இருக்கான் பால். போல அது உள்ள பள்ளத்துள்ள காட்ட முடியலைங்க. ரன்னுங்க இந்த பாலுக்கு. நான் 6ன்னே நினச்சிட்டேன். அந்த இடத்துல போய் குத்தி அப்படியே நின்றுக்குச்சு. 4ம் போகல. செகண்ட் பால். நல்ல பவுலிங். சூப்பராங்க. மிட் ஆஃபில் எடுத்து 2 அடிக்கிறா பார்க்கலாம். டைரக்ட் அடிச்சிட்டாருங்க. விக்கெட்டுங்க ஸ்ட்ரைட்டாகவே. நல்லா த்ரோவுங்க. நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட். ஜேபி அங்கே நல்ல ரன் அவுட். தேர்ட் பால். நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு தயாநிதி. அடிச்சது மறுபடியும் இங்கே தான் இருக்கும் பால். ஒழுங்கா பல்ல. ரன்னிங் 4 போல. இங்கே இருந்து ஷார்ட் தர்மன்லேருந்து ஓடி அங்கே எடுத்துருக்காருங்க ஃபைன் லெக்கில். நல்ல ஃபீல்டிங். 2 ரன். நல்ல ஷாட்டுங்க. அடிச்சு நல்ல ஃபீல்டிங் தடுத்துறாரு. 2 மாதிரி தான். என்னோட்டா அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. நல்ல ரன்னிங் தயாநிதி. ஸ்கொயர் லெக்கில் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் தடுத்து போட்டிருந்தாங்க. இருந்தாலும் ரன் அவுட் இல்லைங்க. ரன்னிங் நல்ல ரன்னிங். ஃபஸ்ட் 2 பால் ஸ்ட்ரைக்கில் தயாநிதி. ஹைட்மேன். ஒயிட் பாலை வெரைட்டி அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். லாஸ்ட் 1. நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். 6ங்க. இவருக்கு இது 3வது 6. நல்ல பேட்டிங். நல்ல பேட்டிங்க. சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. 3 ஓவருக்கு 36 அடிச்சிட்டாங்க. இன்னும் 12 பாலுக்கு 13 தாங்க அடிக்கணும். பால் டு பால் எலவாடி 2வது ஓவர் போட வந்திருக்காரு அந்த டீமுக்காக. 12க்கு 13. ஃபர்ஸ்ட் பால். அடிச்சிருக்காருங்க. தூக்கி மிட் விக்கெட்டில். கண்டிப்பாக 6 மாறுங்க அது. கண்டிப்பாக 6 மாறுங்க அது. நல்ல பேட்டிங்க. ஹைட்மேன் சூப்பராக இருக்காரு தயாநிதி. அவர் தான் அவங்க டீமுக்காக விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. பவுலிங் போட்டு 2 விக்கெட்டும் 3 விக்கெட் எடுத்துருந்தாரு. செகண்ட் பால். அடிச்சிருக்காருங்க. இந்த டைம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. கேட்சுங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் இருந்தது வெளில. நல்ல பவுலிங். நல்ல கம்பேக் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சுவிட்சில் திரும்பினார். ஸ்லோவராக தூக்கி பாக்ஸ் டு பாக்ஸ். டாட் பால். நல்ல பவுலிங். 9 பாலுக்கு 7 ரன்னு. நல்ல பாலுங்க. கண்டுபிடிக்காருங்க. நாட் அவுட். டாட் பால். நல்ல பவுலிங்க. இன்னும் 8 பாலுக்கு 7. 5th பால். ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. லெக் அவுட் வேரியேஷனில் போட்டிருக்காருங்க. டாட் பால். 7 ரன்னு. லாஸ்ட் பால். நல்ல ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. லாங் ஆனில். கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச்சு. கேட்சை தான் இந்த மாதிரி டைமில் பிடிக்கணுங்க. கேட்சை விடக்கூடாது. கேட்சை விட்டாருங்க. 6 பாலுக்கு 6 மாறும். 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். அதை போடுறதுக்கு சக்திராஜ் வந்திருக்காரு அந்த ஓவர் ஃபைனல் ஓவர் போட. ஃபர்ஸ்ட் பால். ஷார்ட் பால். நல்ல பேட்டிங். எங்க பாயிண்ட் டிஸ்க்கு மேலே பவுண்டரியை மாறும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்டரி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸை போட்டிருந்தாரு. அதை சூப்பராக தட்டி விட்டுருக்காருங்க. நல்ல பேட்டிங். 4 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. 5 பாலுக்கு
5 பாலுக்கு 2 ரன்னு அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 4 ஓவர் மாறிடுச்சுங்க. இதோட மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஒரு வின்னிங் ஷாட் 4 ரன்னோட அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. எலவாடி மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. செல்லியம் பாளையம் அவங்களும் போராடினாங்க. 2 டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். TN15 கள்ளக்குறிச்சி கிரிக்கெட் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ உங்களுக்காக எடுத்து போடுறோம்.